நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். வியாபார பெருமக்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இனிய வணக்கங்கள். இப்போ நான் பார்க்க வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏக்கர் 60 சென்ட் தோட்டம். தோப்புன்னு சொல்ல முடியாது, சுற்றுப்புள்ள தான் வச்சுருக்குது. 160 தென்னை மரங்க, காய்ப்பு மரம் வந்து ஒரு 100 மரம் மட்டும் வரும். இப்போ நம்ம நிற்கிறது குபேர மூல சைடுங்க. இந்த வீடு உள்பட இந்த வீட்டோடு சரிங்க. இந்த பக்கமெல்லாம் புறம்போக்கு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து மெட்டல் ரோடு, 30 அடி ரோடுங்க. பஞ்சாயத்து ரோடுங்க, மெட்டல் ரோடு. இந்த ரோடு பேஸ் ஒரு 100 அடியாட்ட வருங்க. அதாவது ரோடு பேஸில் வந்து ஒரு அளவுக்கு வந்து கம்மியாக வருது. போக போக கொஞ்சம் காடு விரிஞ்சிக்குது, அந்த டைப்பில் இருக்குது. வீட்டு சர்வீஸ் தனியாகவும் போருக்கு தனியாக சர்வீஸும் தனித்தனியாக இருக்குது. போர் ஒன்று, அந்த போருக்கு வந்து சர்வீஸ் 10 HP சர்வீஸுங்க. போர் தண்ணி ஓடிட்டுருக்குது. பாஸ்ட் படி வீடு வந்து குபேர மூலை கட்டி வச்சுக்கிறாங்க. ஆஸ்பரா சீட்டு தான் போட்டிருக்குது. முன்னாடி டாப் வந்து தகர சீட் மாதிரி போட்டு செட்டிங் பண்ணிக்கிறாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மாட்டு கொட்டாயி, மாடு எருமை எல்லாம் இருக்குது. இது கட்டுத்தர மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. இதிலிருந்து காடு ஆரம்பிச்சுக்குதுங்க. இது வந்து இப்போ நான் நடந்து போயிட்டு இருக்கிறது அவங்க சொந்த காட்டுக்குள்ளே அவங்க போகிறக்காக தடம் போட்டு விட்டுருக்குறாங்க. இது பொது தடம் இல்லை, தனித்தடம். பாருங்கள், தென்னை மரமெல்லாம் இந்த டைப்பில் இருக்குது. நல்லா காய்ப்பு மரம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாயு மூலையிலிருந்து அக்னி மூலையிலிருந்து ஜலமூலை வரைக்கும் வந்து எந்த பெண்டும் இல்லாமல் ஒரே நேராக போய்க்குதுங்க. ஒரே நேராக போய்க்குது. இது வந்து அகலம் பார்த்திங்கன்னா காட்டினுடைய அகலங்க முன்னாடி வந்து ஒரு 80 அடி தான் வருது. ரோடு பேஸிலிருந்து ஒரு அப்ராக்சிமேட்லி 80 அடியிலிருந்து ஒரு 100 அடிக்குள்ளே தான் வரும். 100 அடி வராது, 80 அடி தான் வரும். அப்புறம் அங்கே போய் முன்னாடி போய் பார்த்து வரும் போனோடனே கொஞ்சம் காடு பெருசாகிக்குது. இல்லை, தென்னை மரத்துக்கு தெளிவு கட்டி விட்டுக்கிறாங்க. கல் நினச்சிக்காதீங்க, தெளிவு. என்ன வாங்க தெளிவு பிடிச்சிட்டு போகலாம். அண்ணன் தெளிவு இறக்கிட்டு வராரு. பாருங்க, மரமெல்லாம் வந்து காய்ப்பு மரம் ஒரு 100 மரம் மட்டும் வந்துடுங்க. இப்போ காய்ப்புக்கு வந்துருக்குது. கல்லா தெளிவுங்களாண்ணா? சுண்ணாம்பு தெளிவா? சரிங்கண்ணா. தண்ணி தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. அதுபோக வந்து காட்டுக்கு சொட்டு நீரும் போட்டு விட்ருக்குறாங்க. தண்ணி இது காடு வந்து கொஞ்சம் நீளம் ஜாஸ்தியாக இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் நடக்க வேண்டியது இருக்குது. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் காட்டை பற்றி முழு விளக்கம் தெரியும். மண் வந்துங்க செம்மண்ணுங்க, நல்ல மண். மண்ணில் எந்த குறைபாடும் இல்லைங்க. காடு வந்து பார்த்திங்கன்னா தொட்டில் மாதிரி வருதுன்னு வச்சுங்களேன். அதாவது மேற்கு இருந்து வடக்கு திசையில் வடக்கு சருவில் பாதியும், வடக்கு இருந்து
மறுபடியும் தெற்கு செருவில் பாதிக்கும், அப்படி இருக்குது காடு. அந்த ஜலமூலை சைடு வந்து அப்படியே ஒரே நேர், அக்னிமூலையிலிருந்து நேராக ஜலமூலைக்கு ஒரே நேருங்க, எந்த கிராஸும் இல்லை. குபேர மூலையிலிருந்து வாயு மூலைக்கு போகிறது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாயு மூலை இழுத்து மாதிரி இங்கே வந்து அகலமாகிக்குது. இந்த குச்சிக்கிழங்கு கடைசி வரைக்கும் இதில் வந்து ஆற்று வந்துங்க வீட்டு யூஸ்க்காக டெய்லி 3 மணி நேரம் 5000 லிட்டர் எடுத்துக்கலாங்க. அந்த சௌகரியம் பண்ணி வச்சுக்கிறாங்க. 5000 லிட்டர் நீங்கள் வீட்டு யூஸுக்கு பயன்படுத்திக்கிட்டீங்கன்னாலும் சரி, விவசாய யூஸுக்கு பயன்படுத்திக்கினாலும் சரி, 5000 லிட்டர் டெய்லி 3 மணி நேரம் அந்த ஒன்று இருக்குது. அதுபோக தனி போருக்கு தனியாக 10 HP சர்வீஸு. அது தண்ணி தொட்டி கட்டி வச்சுக்கிறாங்க, சொட்டு நீர் போட்டு வச்சுக்கிறாங்க. தென்னை மரம் இருக்குது, காப்பு மரம். பக்கத்துலேயே வந்து பெரிய வாய்க்கால் இருக்குதுங்க, LBB பெரிய வாய்க்கால். இங்கேருந்து ஒரு 200 அடி தூரத்தில் இந்த தென்னந்தோப்பு தாண்டினோடனே அந்த பக்கம் பெரிய வாய்க்கால். இதாங்க ஈசானி மூலை, அதாவது ஜலமூலை கட்டாகலை, குறுகலை. இந்த லைன் வந்து காட்டுக்குள்ளே போகல, காட்டு ஓரத்தில் வரப்பில் தான் போகுது, காட்டுக்குள்ளே வராது. அது பக்கத்து காட்டுக்குள்ளே தான் போகுது. அதனால் லைன் பிரச்சனை இல்லை, இதில் டவர் லைன் பிரச்சனையும் இல்லை. இப்போ அந்த வாயு மூலை சைடில் காடு கொஞ்சம் விரிஞ்சிருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த வாயு மூலை சைடு தான் போயிட்டுருக்கிறேன். மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன்னு உங்களுக்கு தெரியுது, சிவப்பு மண், செம்மண். விலை பார்த்திங்கன்னா முதல்ல எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் சிறுவலூர்லேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது. வெள்ளாங்கோயிலுக்கும் பக்கமாக வந்துடும். கோபி வட்டத்துக்கு தான் சேருன்னு நினைக்கிறேன், கோபி வட்டம். அது எந்த வட்டத்தில் சேர்ந்தேன்னா மொத்தத்தில் ஈரோடு மாவட்டம். ரெண்டாவது இந்த வாயு மூலைங்க, வாயு மூலை எதுவும் கட்டாகலை, நல்லா இருக்குது. வாயு மூலை வந்து இழுத்து மாதிரி வந்துடுது வாயு பகுதியில். நல்லா சொட்டு நீர் போட்டுக்கிறாங்க. பாதி குச்சிக்கிழங்கு, பாதி வாழை, அப்புறம் மாட்டுக்கு சோளத்தட்டு எல்லாம் கலராக வியாபாரம் வெள்ளம் வண்டிக்கிறாங்க. இது தண்ணி தொட்டிக்கு பார்க்க போகிறப்போ இந்த விலை பார்த்திங்கன்னா சரியாக 2 ஏக்கர் 60 சென்ட். இது 2 ஏக்கர் 60 சென்ட்டும் சேர்ந்து சரியாக 2 கோடி ரூபா கேட்குறாங்க. நேரில் உட்காந்து பேசினா குறையும், உங்களுக்கு தான் தெரியுமே. அதனால் காடு பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வந்து பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தண்ணி தொட்டி பாருங்க, தண்ணியெலாம் நிறையா இருக்குது. காடுங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த புழுதி காட்டுக்கு இந்த பக்கம் குச்சிக்கிழங்கு போட்டிருக்குதுங்களா, அதுலேருந்து தென்னமரம் சுற்று புல்ல காட்டினோடைய வியூ. இதில் தான் அந்த வீட்டு வரைக்கும். இதில் தான் வந்து கொஞ்சம் வாய்மூலை இழுத்த மாதிரி வந்துடுது. பக்கத்தில் எல்லாமே ஃபுல்லாக தோட்ட ஏரியா தான், தோட்டம் தோப்பு அப்படின்ட்டு. தண்ணி ஏரியா பெரிய வாய்க்கால் பக்கத்தில் இருக்குது. அவ்வளோதான், இந்த காட்டை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டேன். வேறு ஏதாவது விளக்கம் வேணுன்னா ஃபோன் பண்ணுங்க, பேசிக்கலாம். இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டன் வராமல் தம்பிச்சிருங்க, லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேவைப்பட்ட உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். அப்புறம் வந்து வேறு என்ன சொல்கிறது, வழக்கம் போல் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன், எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள். வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, மீடியா நண்பர்களாக இருந்தாலும் சரி, நேரடி எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்துட்டு மாப்பிள்ளை மச்சான்ட்டு நேரில் போகாதீங்க. நாங்களும் வந்து அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்படுறோம். யார் வந்தாலும் வியாபாரம் பண்ணலாம், மீடியா வந்தாலும் சரி.